திருவள்ளூர் மாவட்டம் விடையூரில் காய்கறி வாங்கச் சென்ற தம்பதியின் இருசக்கர வாகனத்தின் மீது குவாரியில் மண் ஏற்றச் சென்ற டிப்பர் லாரி மோதி விபத்துக்குள்ளானதில் மனைவி கண்முன்னே கணவன் உயிரிழந்தார். விபத்து தொடர்பான விவரங்களோடு இணைகிறார் எம்முடைய செய்தியாளர் பிரபு. விரிவான விவரங்களை வழங்கலாம். வணக்கம். திருவள்ளூர் நகர எல்லைக்குள் கல்லூரி, பள்ளி மாணவர்கள் மற்றும் வேலைக்கு செல்லும் ஊழியர்கள் அதிக நடமாட்டம் இருக்கும் நேரமான காலை 7 மணி முதல் 10 மணி வரையிலும், மாலை 5 மணி முதல் 7 மணி வரையிலும் கனரக வாகனங்களை திருவள்ளூர் நகர எல்லைக்குள் உள்ள சாலைகளில் இயக்கக்கூடாது என திருவள்ளூர் மாவட்ட ஆட்சியர் உத்தரவு பிறப்பித்துள்ள நிலையில், அதனை உதாசீனப்படுத்தும் விதமாக அதிக கனரக வாகனங்கள் தடை செய்யப்பட்ட நேரங்களில் அதிக வேகத்துடன் திருவள்ளூர் சாலைகளில் இயக்கப்படுவதால் அடிக்கடி விபத்துகள் ஏற்பட்டு உயிரிழப்புகளும் இருந்து வருகிறது. இதனைத் தொடர்ந்து திருவள்ளூர் அடுத்த விடையூர் பகுதியில் செயல்பட்டு வரும் மண்குவாரியில் இருந்து மண்ணை ஏற்றுச் சென்ற லாரி தடை செய்யப்பட்ட நேரத்தில் அதிக வேகத்துடன் திருவள்ளூர் சாலையில் சென்றதால் திருவள்ளூர் உழவர் சந்தை அருகே இருசக்கர வாகனத்தில் சென்ற லோகநாதன், ஜெகதீஸ்வரி என்ற முதிய தம்பதியின் மீது வேகமாக மோதியதில் இருவரும் பலத்த காயமடைந்தனர். இதில் லாரியின் சக்கரம் லோகநாதன் மீது ஏறியதில் அவர் சம்பவ இடத்திலேயே துடிதுடித்து உயிரிழந்தார். அவரது மனைவி ஆபத்தான நிலையில் திருவள்ளூர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு தற்போது சிகிச்சை பெற்று வருகிறார். அதிக பணம் சம்பாதிக்க வேண்டும் என்ற நோக்கத்தில் அதிவேகமாக இயக்கப்பட்ட லாரியினால் மனைவியின் கண்முன்னே கணவன் துடிதுடித்து உயிரிழந்த சம்பவம் திருவள்ளூர் பகுதியில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. மேலும் விபத்து குறித்து திருவள்ளூர் நகர போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வரும் நிலையில், சென்னை திருப்பதி தேசிய நெடுஞ்சாலையில் திருவள்ளூர் நகர எல்லைக்குள் நேர கட்டுப்பாடு விதிக்கப்பட்ட நேரங்களில் அதிக கனரக வாகனங்கள் செல்லாமல் இருப்பதை காவல்துறையினர் உறுதிப்படுத்த வேண்டும் என்ற கோரிக்கையை பொதுமக்களும் ஓட்டுநர்களும் தற்பொழுது வைத்துள்ளனர். விவரங்களுக்கு நன்றி பிரபு.